வணக்கம் தீபிகா. தனியார் ஆம்னி பேருந்து கோவையிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்றது. அப்பொழுது சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் டோல்கேட் என்ற இடத்தில் டீ குடிக்க பயணிகள் பேருந்து நிறுத்தப்பட்டது. அப்பொழுது கோவையை சேர்ந்த சங்கர் என்பவர் தேநீர் அருந்திவிட்டு பேருந்துக்கு வந்தார். அப்பொழுது தனது இருக்கையில் வைத்து சென்ற கைப்பையை காணவில்லை. அதில் இருந்த 3 கிலோ தங்கம் மாயமானது என்று கூறி கூச்சலிட்டார். இதனையடுத்து சங்ககிரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். பேருந்தில் பயணம் செய்த விஜி பாபு என்ற நபர் மட்டும் காணவில்லை. சந்தேகமடைந்த போலீசார் பேருந்திலிருந்து இறங்கியவுடன் மாயமான விஜி பாபுவை தேடி வருகின்றனர். மேலும் விசாரணையில் சங்கர் கோவையில் உள்ள சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை உருக்கும் பட்டறையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 25 வருடங்களாக அவர் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் கோவையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு நகைகளை எடுத்து சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். சங்ககிரி டோல்கேட் பகுதியில் கடந்த 2 வருடத்திற்கு முன்பு இதே இடத்தில் 3 கிலோ தங்க வைர நகைகள் திருட்டு போன சம்பவம் நடந்த நிலையில் அந்த வழக்குகள் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதே போல் ஒரு சம்பவம் நேற்று இரவும் நடந்துள்ளது. கைப்பையில் 3 கிலோ தங்கம் மாயமானது குறித்து சங்ககிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அந்த மாயமான விஜி பாபு என்பவரை தேடி வருகின்றனர். டோல்கேட் பகுதியிலிருந்து கோவை அதாவது அந்த பிரதான சாலையில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமரா பதிவுகளையும் தற்பொழுது காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். தீபிகா.